மகளிர் இணைய சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கும். இப்போ மூக்கு கடலை கொண்டக்கடலை இது மீந்து போச்சுன்னா நம்ம தூக்கி போட வேணாம். நான் சொல்கிற மாரி நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சிங்களேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோ பார்க்கலாம். அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும், கொண்டக்கடலையை எடுத்து அதை நல்லா கழுவி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போடணும். மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா அரைச்சி வச்சுக்கணும். இப்போ அது மஞ்சிடுச்சு. இப்போ அதில் நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ மஞ்சிச்சு பாருங்கள். அது கோதுமை மாவு ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும். அந்த கடலையில் போடணும். அடுத்தது வெங்காயம் ஒரு 2 வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய். ஏற்கனவே அதில் மிளகாலாம் இருக்குதுல்ல, அதனால் நம்ம ஒரு மிளகா போட்டுக்கினா போதும். இதை போட்டு மாவு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். அப்படியே நம்ம அடை தட்டினோம்னா புட்டுக்கும். நம்ம இந்தமாரி செஞ்சோன்னு வச்சிங்களேன், புடாமல் அழகாக வரும். இப்போ பிசைஞ்சாச்சு. அடுப்பில் தவா வைத்து அதில் நம்ம சின்னதாக அடையாக தட்டிக்கலாம். உங்களுக்கு வேணுன்னா கூட நீங்கள் பெருசாக தட்டிக்குவீங்க. நான் எப்போதும் சின்னதாக தான் அடை தட்டுவேன். இது லைட்டாக எண்ணெயை ஊற்றி மூடியை போட்டு நம்ம வேக வச்சிடலாம். சும்மா ஒரு 2 நிமிஷத்துலேயே வெந்துடும். இந்த பக்கம் ஒரு 2 நிமிஷம், அந்த பக்கம் ஒரு 2 நிமிஷம் நம்ம திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை தட்டில் மாற்றிக்கலாம். நீங்களும் இதேமாரி செய்து பாருங்கள். கடலை மீந்து போச்சுன்னா இந்தமாதிரி அடையாக செஞ்சு பாருங்கள். நல்லா சுவையாகவும் இருக்கும். மேலும் மகளிர் இணைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை பார்த்ததற்கு நன்றி. வணக்கம்.